ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன கார்த்தி, உங்க மௌனத்தை நான் என்னன்னு எடுத்துக்கிறது? சொல்லுங்க கார்த்தி, சம்மதம்னு எடுத்துக்கலாமா? சந்தேகம் வேணா எடுத்துக்கோ. நீங்க என்ன சொல்றீங்க கார்த்தி? நீ பேசுற எதையும் என்னால நம்ப முடியல. உன்னை நான் எப்பயும் நம்பவும் மாட்டேன். நான் சத்தியமா சொல்றேன், நீங்க நம்பணுங்கிறதுக்காக நான் எதையும் சொல்லல. நம்புறதும் நம்பாததும் எல்லாமே உங்க இஷ்டம். நான் என் மனசுல உள்ளத சொல்லிட்டேன், உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டேன். அது போதும் எனக்கு, அது போதும் எனக்கு. இப்ப என் மனசுல இருந்து பெரிய பாரத்தை இறக்குன மாதிரி இருக்கு. இது போதும், இதுக்கு மேல எனக்கு எதுவும் வேண்டாம். ஓ சத்யா, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா? என்ன கேள்வி கேளுங்க. நான் உங்ககிட்ட எவ்வளவு வேணாலும் பேசுறதுக்கு ரெடியா இருக்கேன். அதனால என்கிட்ட உங்களுக்கு என்னெல்லாம் கேட்கணும்னு தோணுதோ அது எல்லாத்தையுமே கேளுங்க. நான் சும்மா வெறும் வார்த்தைக்காக சொல்லல, மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சியோட சொல்றேன். உன்னோட கழுத்துல நான் தாலி கட்டினது தப்புதான். அதுக்காக எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுத்திருக்கலாம், அதை நான் ஏத்துட்டு இருந்திருப்பேன். ஆனா நீ என்ன மட்டும் இல்ல, என் அண்ணனையும் அண்ணியையும் என் குடும்பத்தையும் அவமானப்படுத்தின, கஷ்டப்படுத்தின, பழி வாங்கின. அது எவ்வளவு பெரிய தப்பு, அது எவ்வளவு பெரிய பாவம். அதை ஏன் பண்ண? நான் தான் சொன்னேனே, நான் ரொம்ப கோவக்காரி, பிடிவாதக்காரி. இது பத்தாதுன்னு என் தலை ஃபுல்லா ஈகோ வேற. நான் என்ன பண்றேன், ஏது பண்றேன் தெரியாத அளவுக்கு என்ன அப்படி ஆக்கி வச்சிருக்காங்க. உங்க கோவத்தை நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கோபம் வரும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எனக்கு எந்த அளவுக்கு கோபம் வரும்னு எனக்கே சில நேரம் தெரியாது. கோவங்கிறது நம்ம கண்ட்ரோலையும் மீறி காட்டாத்து வெள்ளம் மாதிரி அடிச்சுட்டு இழுத்துட்டு போறப்போ எதையெல்லாம் கொண்டு போவோம், எதையெல்லாம் நாசமாக்கும், யாரோட வாழ்க்கையெல்லாம் புரட்டி போடுன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த மாதிரிதான் உங்க மேல இருந்த கோவத்தை நான் உங்க குடும்பத்து மேலயும் காட்டிட்டேன். உங்க மேல இருந்த கோவம் உங்க குடும்பத்தையே அடிச்சு இழுத்துட்டு போக வச்சிருச்சு. நான் எங்க வீட்ல ரொம்ப டாமினண்டா அதட்டி அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் பெருமையாவும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட எனக்கு இந்த வீட்ல எனக்கு மேல இருந்த ஒருத்தர் அட்வைஸ் பண்றப்போ அதை ஏத்துக்க முடியல. ஆதிரை நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஆனா அப்போ என்னோட கோவமும் ஈகோவும் அது என்ன கேட்க விடாம தடுத்துருச்சுங்க. நான் அடமெண்டா க்ரூவலா நடந்துகிட்டது எல்லாமே எவ்வளவு பெரிய தப்புன்னு நினைச்சு நான் ஒவ்வொரு செகண்டும் இப்போ கில்ட்டியா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த கில்ட்டி ஃபீல் போகணும்னா நான் உங்களையும் உங்க ஃபேமிலியையும் ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கணும். அது ஒண்ணுதான் இப்ப எனக்கு இருக்கிற ஆசையெல்லாம். தப்பு பண்ணனா அதை உணர்ந்து டக்குன்னு மாறலாம். ஆனா அந்த தப்ப மன்னிக்கிற இடத்துல இருக்கிற நீங்க அப்படி டக்குன்னு மாறணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீங்க அப்படி மாறவும் வேண்டாம். நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நம்ம லைஃப எப்ப வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அவசரம் இல்ல. மாச கணக்குல வருஷ கணக்குல கூட டைம் எடுத்துக்கலாம். அது உங்களோட இஷ்டம். ஆனா எனக்காக இது ஒண்ணே ஒண்ணு மட்டும் பண்ணுங்க.